ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃப்ராட் பையன் என்ன பண்றான்னு பாப்போம். என்ன ப்ரோ, ரெடி ஆயிட்டீங்களா? என் வருஷா கழுத்துல தாலி கட்ட எப்பவோ ரெடி ஆயிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ பேராசை இருக்க கூடாது ப்ரோ. என் பேராசை பெரு நஷ்டத்துல முடியணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஆசையே படக்கூடாதுன்னா மனுஷன் வாழவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யத்துக்கு ஆசைப்படலாம் ப்ரோ, ஏன்னா அது உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா அதுக்காக சொத்து பத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி ஆசைப்பட்ட பல பேரு இப்போ இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்க. அப்படியா? ஆனா நான் இருக்கிற இடத்துல வாழணும்னு ஆசைப்படல சிஸ்டர். பறந்து பறந்து இந்த உலகத்தை சுத்தி வந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். கனவுல வேணா உங்க ஆசை நிறைவேறும், நிஜத்துல முடியாது. ஏன் முடியாது? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆசை முழுசா நிறைவேறும். வருஷாவை கல்யாணம் பண்ணிப்பேங்கிற திமிர்ல பேசுறியா? உன் திமிர அடக்க தாண்டா நான் ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். வருஷாவை லவ் பண்ண ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்க தைரியத்துல பேசுறல்ல, அவன் தான் இந்நேரம் ஆந்திராவில் இருப்பானே. வருஷா கழுத்துல தாலி கட்டிட முடியும்னு முழு நம்பிக்கையோட இருக்கல்ல? என் நம்பிக்கை தான் சிஸ்டர் என்னோட பலமே. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது ப்ரோ. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. வருஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீயா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த மண்டபத்துக்கு போய் ரோகிணி கழுத்துல தாலி கட்டிடு. ஓ, ரோகிணி அங்க இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கல்ல, அவளை கழிவறத நைட்டே பார்சல் பண்ணிட்டான். அது கூட தெரியாம ஹீரோயிசம் பண்ண வந்துட்டா. என்னன்னா ஏதோ மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்க போல இருக்கு. தாலி கட்டுறேன், ஆனா ரோகிணி கழுத்துல இல்ல, என் வருஷா கழுத்துல. அப்படியா? நீ எப்படி வருஷா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். பாரு, நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே பாக்குற மாதிரி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட வருஷா கழுத்துல தாலி கட்டி காட்டுறேன். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. போ, ஆனா உன் எண்ணம் என்னைக்கும் நிறைவேறாதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிப்பேன். பாத்தியாடா, ஜீவா இங்க இருக்கான்னு நினைச்சிட்டு என்ன பேச்சு பேசுறான்னு. அவன் இங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. இதுல கொடுமை என்னன்னா, ரோகிணி இங்க இல்லைன்ற விஷயம் இன்னும் தெரியல அவளுக்கு. சரி, நம்ம இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்ப நர்மதா அடுத்த கட்டமா ஜீவாவை போய் பார்த்து அழைச்சிட்டு வருவா. அவங்க இல்லைன்னு தெரிஞ்சா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு விஷயமே தெரியக்கூடாது. நான் சொல்றபடி நீ செய். இதுல சொதப்பக்கூடாது, புரியுதா? சரிடா, நீ சொல்றத நான் செஞ்சிடறேன். நீ என்ன பண்ண போற? நான் அங்கவை மஹாலுக்கு போய் செட்டப் அம்மா அப்பாவை வர வச்சு ஒரு டிராமாவை பண்ணிட்டு இங்க வந்துடுறேன். வந்து வருஷா கழுத்துல தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க போவேன். அதுக்குள்ள அங்க ரோகிணி இல்லைன்னு பெரிய கலவரம் ஆயிடும். அவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரி தேடிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கண்ணீர் மல்க ஒரு சீனை போட்டுட்டு மனசு ரொம்ப உடைஞ்சு போற மாதிரி இங்க வந்துருவேன். நான் சொன்னதை நீ செய், மத்ததை நான் பாத்துக்கிறேன்.